தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகளை அறிவித்தார். 5 மாநில தேர்தல்களில் மொத்தம் 17.4 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தகுதி வாய்ந்த ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது என்ற நோக்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டதாகவும் 25 லட்சம் பேர் தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மே 10ஆம் தேதியுடன் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் ஞானேஷ்குமார் அறிவித்தார். வாக்குப்பதிவின் சதவீதம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தெரிவிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April in one phase, and the counting shall be on the same day for all the 5 states/UT, that is 4th of May 2026. Puducherry also will go along with Assam and Kerala. The date of poll is 9th April and the counting will be 4th of May. தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதியும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.